கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருப்பீங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எதுல இருக்கிறாங்க அப்படின்னா அடிமைத்தனம். இந்த கடைசி காலத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமையில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்மை எல்லாரையும் மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, நமக்கு சரீரம் இருக்கு, நமக்கு இரத்தம் இருக்கு. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவகுமாரனா வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார், தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார். பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க உலக இரட்சகரா வெளிப்பட்டார். உலகத்தின் உள்ள எல்லாருடைய பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி கிருபாதர பலியாக வெளிப்பட்டார். நமக்காக பரிகாரியாக ஆனார். நம்மளை மீட்டெடுக்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். மரணத்துக்கு அதிகாரி பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கம், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க வேண்டும். எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். அதே நேரத்தில் ஜனங்கள் எதுல இருக்கிறாங்கன்னா மரண பயத்திலே அடிமையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வெளிப்பட்டார். இப்ப இந்த கடைசி காலத்திலே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது முதல்ல என்ன நடக்கு? விடுதலை ஆக்கப்படுறாங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துட்டு, ஒரு பாடு வந்துட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஐயோ இன்னைக்கு யார் உதவி செய்வா? எனக்கு யார் உதவி செய்வா? நான் தனியா இருக்கிறேனே அப்படி சொல்லி புலம்புற எத்தனையோ கோடிகள் ஜனங்கள் உண்டு. சில குடும்பத்திலே அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே மரண பயத்தில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே பாவத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எனக்கு யார் உதவி செய்வா? நான் இதுல இருந்து வெளியில வர சொல்லி நினைக்கிறேன், ஆனா முடியல அப்படிம்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவிட்ட வரும்போது மீட்டெடுக்கிறார். உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன? சிலுவை தியானம். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க நம்மளை மீட்டெடுக்க அவரும் அவர்களைப் போல, நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மளை மீட்டு எடுக்கணும் அப்படின்னா
நமக்கு சரீரம் இருக்கு, நமக்கு இரத்தம் இருக்கு. நம்மை போல உடையவரானார், நம்மை போல மாறிவிட்டார். வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கணும். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்தாச்சு. இப்போ இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு கூட்டு போகணும். நம்மளை மீட்டெடுக்காக, நமக்காக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல உடையவரானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரும் அவர்களைப் போல, நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு எல்லா ஜனங்களையும், கோடிக்கணக்கான ஜனங்களை பாவ அடிமையிலே, மரண பயத்திலே, தற்கொலை எண்ணங்கள். சில குடும்பத்திலலாம் சில காரியத்துல அடிமையிலே வாழ்ந்துட்டே இருப்பாங்க, வெளியில வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துட்ட யாரெல்லாம் வாராங்களோ அவங்களுக்கு விடுதலை. அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவர். யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ, பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஜீவகாலம் எல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மரண பயம். சில குடும்பத்தில் எனக்கு ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு 55 வயசு ஆயிட்டு அப்படிம்பாங்க. இந்த 55 வருஷமும் நான் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் நான் கஷ்டம்தான் படுறேன் அப்படிம்பாங்க. சில குடும்பத்திலே வியாதி வந்த உடனே மரண பயம் வந்துடும். நான் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி மரண பயம் வந்துடும். கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், இனிமேல் நான் யாருக்கா வாழணும், தற்கொலை பண்ணி சாகலாம்னு சொல்லி இந்த எண்ணங்கள் சில குடும்பத்துக்குள்ள அதிகமா மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், அடிமை. ஜீவகாலம் எல்லாம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஜீவகாலம் எல்லாம். சில குடும்பத்திலே அவங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாது, ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டு எடுக்க இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு எடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசனுடைய கிரியில அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள செய்தி தெரியுமா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். சிலுவையில சிந்தின இரத்தத்தினால நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். சிலுவையிலே பிசாசனுடைய தலையை நசுக்கினார். சிலுவையில வெற்றி சிறந்தார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை சிலுவையில வெற்றி சிறந்தார். தமது மரணத்தினாலே என்று எழுதப்பட்டிருக்கு. தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்கணும். நம்ம எல்லாரையும் மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக நம்ம எல்லாருடைய பாவத்தையும் தாமே சுமந்து கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியம்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்ம அவருடைய பாதபடியில வந்து இருக்கும்போது நமக்கு முதல்ல விடுதலை. ஒருவேளை நம்ம சில பாடுகள்ல கஷ்டப்படுறோமா, நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஐயா நான் சோதனையில சிக்கிக்கிட்டேன், நமக்கு உதவி செய்ய வல்லவர். நான் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய பாதபடியில வந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே, இன்னைக்கு காலவேளையில சிலுவை தியானம் என்ன அப்படின்னா,
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க, ஜீவகாலமெல்லாம் மரண பயம். அது ஒரு அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க, நம்ம எல்லாரையும் விடுதலை செய்ய, பிசாசுடைய கிரியைகளை அழிக்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். 20ஆம் வசனத்திலே அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் நம்மை போல பாடுபட்டார். நம்மளை மீட்டெடுக்க நம்மை போல பாடுபட்டார். அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உபவாச நாட்களிலே எந்த காரியத்துக்காக நம்ம உபவாசத்தோடு இருக்கிறோமோ பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலே ரொம்ப பிரச்சனையா இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கும். யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாது. ஆன்லைன் மூலியமா செய்து கேட்டு நான் தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு இருக்கேன், தேவன் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நேர தேவனுடைய சமூகத்துல இருப்பாங்க. உங்க வீட்டுல நீங்க எந்த சூழ்நிலையில உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்துல நீங்க இருக்கும்போது அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். யாரெல்லாம் எந்த நாட்டிலிருந்து அவரை கூப்பிடுறீங்களோ சோதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள சிலுவை தியானம் 3 வசனம் எழுதி வைத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 18. இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். நம்ம எல்லாரையும் விடுதலை செய்யணும், நம்மளை மீட்டெடுக்க தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ இன்னைக்கு காலவேளையிலே உபவாச செய்தி என்ன அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 18 ஆகிய வசனங்களிலே, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகம் வாடலா இராதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, மனுஷனுக்காக கிடையாது. உங்க குடும்பத்துல என்ன சூழ்நிலை, நீங்க எந்த காரியத்துக்காக இருக்கிறீங்களோ அது மனுஷன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அழகா போட்டிருக்கு, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த மாயக்காரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க முகவாடலா இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக, நான் உபவாசம் இருக்கேன். யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க இருதயத்துல என்ன காரியத்துக்காக இருக்கிறீங்களோ அது தேவனுக்கு தெரியும். தேவனுடைய சமூகத்துல இருக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க இருதயத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே தேவனுடைய சொல்லிருங்க. ஆனால் மனுஷர் என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷர் இன்னைக்கு இந்த கடைசி காலத்திலே சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல சொல்லலாம், நான் பாஸ்டிங் இருக்கேன் அப்படி சொல்லி மனுஷர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை யாராவது சொன்னால் அதுக்கும் வசனம் அழகா ரெடியா இருக்கு. அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். நான் பாஸ்டிங் இருக்கேன் அப்படி சொல்லி முகம் வாடலா வச்சிருப்பாங்க. அப்படி ஒருவேளை யாரா இருந்து மனுஷன்ட்ட போய் சொன்னால் அவர்கள் தங்களை பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க எதுக்காக உபவாசம் இருந்தாங்களோ அது கிடைக்காது, பதில் கிடைக்காது, ஆன்சர் கிடைக்காது.
ஏன்னா மனுஷன்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. பாஸ்டிங் இருந்தா தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பா இருக்கணும். மனுஷன்ட்ட போய் சொல்றது பாஸ்டிங் கிடையாது. 40 நாள் ஒரு முழு தேசத்துக்குள்ளே ஆன்லைன் மூலியமா எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியணும். வேற மனுஷன்ட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இருக்கிற வீட்ல உங்க சூழ்நிலை என்ன? நீங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்க? நீங்க தேவனுடைய சமூகத்தில தாழ்த்தி, அப்பா என் குடும்பத்தில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எனக்கு அத மாத்தி தாங்கப்பா. நான் உங்க பாதபடியில காத்திருக்கிறேன்ப்பா. உங்க பாதபடியில நான் காத்திருக்கிறேன்ப்பா. எனக்கு ஒரு என் வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தாங்கப்பா. கடன் பிரச்சனையா? மாற்றி தாங்கப்பா. கணவர் ரட்சிக்கப்படணுமா? மாற்றி தாங்கப்பா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமா? மாற்றி தாங்கப்பா. ஒருவேளை சரீரத்தில ஏதாவது பலவீனம் இருக்கா? தேவனுடைய சமூகத்தில சொல்லுங்க. அப்பா எனக்கு இந்த மாதிரி சரீரத்தில ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. மாத்தி தாங்கப்பா. இதெல்லாம் நம்ம தேவன்ட்ட பேசக்கூடிய காரியங்கள். அத போய் மனுஷன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. மனுஷன்ட்ட போய் நான் பாஸ்டிங் இருக்கேன். நான் இப்படி ஒரு காரியத்துக்காக பாஸ்டிங் இருக்கேன். சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி சொல்லியாச்சு அப்படின்னா பலன் கிடைக்காது. நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரைப் போல வேண்டாம் அப்படின்ட்டாரு. முகவாடலா இராதீங்கள். முகவாடலா வச்சிருப்பாங்க. அப்படியே டல்லா, அப்படியே சோர்வா, அப்படியே இருப்பாங்க. அப்படி இருக்க வேண்டாம். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தான் உபவாசம் இருக்கிறாங்களாம். தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது, அப்ப நம்ம எப்படி உபவாசிக்கணும்? நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், மனுஷனுக்கு தெரியாமல், அந்த ஒரு வேர்ட் ரொம்ப முக்கியம். நல்லா நோட் பண்ணிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுஷர்களுக்கு காணப்படாமல். அப்ப உபவாசம் இருக்கும்போது மனுஷர்களுக்கு காணப்படாமல், அப்படியே ஒரு வேர்ட் இருக்கு. மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக. தேவன் பார்த்தா போதும். நீங்க எதுக்காக உபவாசம் இருக்கிறீங்களோ, எத்தனை மணி நேரம் இருக்கிறீங்களோ, அது தேவன் பார்த்தா போதும். உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அது ஒரு ஆர்டர். உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஏன்னா சில குடும்பத்தில் அப்படியே எண்ணெய் தேய்க்காம அப்படியே டல்லா அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படி எதுவுமே இருக்க வேண்டாம். எப்போதும் போல நம்ம வழக்கமாக என்ன செய்வோம் அதே போல நார்மலாக இருந்தால் போதும். ஆனால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதனால் காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா உபவாச நாட்களிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்தி கேட்டாலும் காலை வேளையில் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. அப்போ நாங்கள் வேலைக்கு போகணும், அப்போ நாங்கள் பாஸ்டிங் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எந்த நேரத்தில் தேவனோட சமூகத்தில் காத்து இருக்கிறீங்களோ உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அந்த டைம் மட்டும் பாஸ்டிங் இருங்க. நான் டெய்லி ஒரு நேரம் பாஸ்டிங் அப்படிம்பாங்க. அந்த ஒரு நேரம் பார்த்தா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மனுஷன்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நான் இப்போ சாப்பிடலன்னு இப்போ நான் பாஸ்டிங் இருக்கேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டார். நீங்கள் ஒருவேளை பாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற டைம் அந்த நேரத்தில் பாஸ்டிங் இருந்து பாட்டு பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால நின்று தேவனை தேடுங்க. செல்ஃபோனை தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன நடக்குன்னா பாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து பாஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் ஜெபமும் பண்ண மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணி முழங்கால் நின்று தேவனை தேடினாலே அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா மனுஷன்ட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டா நான் உபவாசத்துல இருக்கேங்க, அதெல்லாம் செல்லாது அப்படின்ட்டு. ஒருவேளை யாராவது உபவாசம் இருக்கிறீங்களா, உங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டயத்தில் போய் தேவனோட சமூகத்தில் உட்காருங்க. அது காலையிலையாக இருக்கலாம், மத்தியானமாக இருக்கலாம், ராத்திரியாக இருக்கலாம். ஒரு நேரம் பாஸ்டிங் போட்டாலும் இந்த பாஸ்டிங் போட்ட டயத்தில் தேவனோட சமூகத்தில் போய் உட்காந்துருங்க. அதனால் காலை வேளையில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ உங்கள் இருதயம் முதல்ல தேவனோட தொடர்பில் இருக்கணும். நம்ம மனுஷன்கிட்ட போய் சொல்கிறக்கா இல்லை, நான் பாஸ்டிங் சொல்லி நம்மளை காமிக்கிறக்கா இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் பாஸ்டிங்.
ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. இந்த பூமியிலே எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கப்பா. உபவாச நாட்களிலே எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குமோ அது எல்லாவற்றையும் சீர் பொருந்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இன்னும் கிட்டி சேர கிருபை தாங்கப்பா. கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போனாங்களோ, எந்தெந்த காரியத்திலே அடிமையில் இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை கத்தர் மீட்டெடுங்கப்பா. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் முடுங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகத்தை தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகத்தை தாங்கப்பா. இரவும் போலமா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பமும் ஆசிரியப்படட்டும்ப்பா. பலவீனத்தையெல்லாம் நீக்கி போட்டுங்க. பூரண சுகம் தாங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு வேலடைத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில போறப்பனாலும் எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. அதிக அளவில் தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதவில காத்திருக்க கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்து இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற பகுதியிலே நான் உபவாசம் சொல்லி மனுஷன்ட்டு சொல்லாம உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உண்மையாய் தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. சில குடும்பத்துல அடிமையில, சில குடும்பத்துல மரண பயம், இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்கதாப்பா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு அப்படியானார் என்று எழுதப்பட்டது. எங்களை மீட்டெடுக்க எங்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையான கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்கப்பா. உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருப்பா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற ஜனங்களை மீட்டெடுக்க அப்பா உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பத்திலேயே ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பழகி பெருக கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுடைய பாதபில் அர்ப்பணிக்கணும். தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ இந்த உபவாச நாட்களில் சீர் பொருந்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் அப்பா சந்திக்கணும், ஆசீர்வதிக்கணும். அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா தேவனர்கள் அப்ப மினிஸ்டர் நம்முடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாய் உபவாசத்துக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம் மட்டும் மேம்படுத்தும். பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்க. இந்த நாளில் உங்களோட பிரசன்னத்தினால் முருகராஜா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.